முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பிறந்த ஊரான திருக்குவளையில் இந்த காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜரின் பிறனில் 3995 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கு இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவியரின் வருகை அதிகரித்ததுடன் அவர்களின் கற்றல் திறனும் அதிகரித்துள்ளதாக ஆய்வு அறிக்கையில் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு களையப்பட்டதுடன் குழந்தைகளின் ஆரோக்கியமும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பின்பற்றி தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கனடா அரசும் காலை சிற்றுண்டி திட்டத்தை தங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் என்றும் இந்த விரிவாக்க திட்டம் மூலம் 3,05,000 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.